நக்லைட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி இது. அது தேவையானது எல்லா விதத்துலையும். ஏன்னா அந்த விதைநெல்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான். அதுல மக்கள் தந்துற ஆதரவு இப்போ சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்களையும் அதுக்கு பேர் அளித்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும், குடும்பஸ்தன் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம். ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்ற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சைமுத்து பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லைட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளவு தூரம் வெற்றிகரமா செய்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த கடின உழைப்பு அந்த அந்த அதாவது ஒரு படத்துல வந்து கருத்தை சொல்றது வந்து அது கருத்தா போயிடும், பிரச்சாரமா போயிடும். அப்படி இல்லாம வாழ்வியல கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ற ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு. கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி பிலிப் சிட்டி சொல்லுவான். அது மாதிரி வந்து கலாபூர்வமா அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக்டர். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஹீரோயின், அது ஒரு படத்துல முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த லாங்குவேஜ் அப்பதான் வந்து அதுவும் டைலக்ட் கொங்கு டைலக்ட்ல பேசி அந்த முகபாவத்தை நிறைய சிம்பிள் சொல்லுவீங்க. அதை வந்து அந்த விஷயத்த வந்து கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண உங்க டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், தனமாதான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க. அது பாருங்க, அந்த குரலும் இந்த இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ள போய் செய்யறதுங்கிறது அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல வேற வேற மாதிரி மொழி இருக்கு, திருநெல்வேலி இதுன்னு. அப்ப பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜெனரலைஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோனையும் அந்த மொழி எல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ள போகுது பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன். அந்த டைட்டில் வந்து வெரி முக்கியமானது. அந்த டைட்டில கண்டெம்பரரியா சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸ், கண்டெம்பரரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல இந்த படத்துல மிக முக்கியமா அந்த கொங்கு பாஷையை பேசி அந்த சுந்தரராஜன் சாரினுடைய அந்த நான் பல படங்கள்ல பார்த்துருப்போம். ஆனா அதை தாண்டி இந்த கேரக்டரா அவங்க அப்பாவா வாழ்ந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம்
அந்த ஸ்டேஜிங் ராஜேஸ்வரன் காளிசாமி அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இது ரொம்ப அதே மாதிரி ஜென்சன் திவாகர்லாம் நடிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி. அது இப்போ லப்பர் பந்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய எல்லா நக்லெட்ஸு அவர் மஞ்சள் நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணார். அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லைட்ஸ் டீம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 குங்கு பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு மட்டும் பண்ணலை, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்னா தான், பாலச்சந்திரன் அவர் தான். ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் எங்கள் வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் வீட்டில் போனால் புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது, அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது, அதை சிம்பிளிஃபை ஆர்ட்டாக மாற்றி அவங்க கொடுத்தது. இதை அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கல, அவர் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காரு சினிமாக்காரர். அது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அவரை வந்து தயார் பண்ணி பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண வச்சது, எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் பார்த்தேன். அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போறேன் அப்படின்ட்டு சொல்லலை, ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் பேட்டியில பார்த்துருக்கேன், அதுல வச்சு சொல்றேன் நான். திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போல. ஏன்னா நான் என் டப்பிங்ல கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ படித்தவன் அந்த கருத்தை ஏற்றுக்குவான், ஆனால் வெகுஜனம் ஏற்றுக்கிற மாதிரி. யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அதை வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆர்டிஸ்டனோட ஒத்துழைப்பு அனைத்தும் தேவை. அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம், அந்த கதையை அணுகிறது. அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன், குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம். ஆனால் அது இந்த ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா 2 படம் போய் அப்படி தவிர்த்துருங்க. ஆனால் அந்த அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த குணம் இருக்கு இல்லைங்க, அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மணிகண்டன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அரிதுன்னு அரிது. அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சுருக்கீங்க. முக்கியமாக இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸ். அதே மாதிரி என்னை அடித்தவர் இவர் கேரக்டர். அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபா நடிச்சவங்க, நீங்களே பிரமாதமான, அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறது. அவருக்கு 2 படம் வந்திருக்கு இந்த டயத்தில், அது 2த்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு. அது பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இப்போ மணிகண்டன் பேட்டியில் சொன்னார், குருனாவும் நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அதை வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நான் நிறையா பேசணும்னு ரொம்ப இருக்கு, ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் 2 டைலாக் வரும். அதாவது அவர் சொல்லுவார், தன்மானமா ஓங்க அடிச்சோன்னே, என்னை அந்த ஃப்ரெண்டு அடிச்சோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அதே மாதிரி அப்பா, நீங்கள் அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முதல்ல பார்த்தோன்னே டக்குன்னு மாறி மன்னிப்பு கேட்டான்றார். இதே மனநிலையில தான் சுந்தரராஜன் சார் அந்த சீன்ல லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது வந்து அந்த 3 லட்சமோ என்னமோ தரேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் தரங்கும் போது விடு விடு விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார். 2 பேர் அப்பாவோட மனநிலையும் அதான்.
இவருக்கு லாஸ்ட்ல ஒன்று பேசுவார் பார்த்தீங்களா, இந்த மணிகண்டன். இந்த காசு எல்லாம் பிச்சு எடுத்துட்டா நான் வெறும் இதான் சொல்லிட்டு, இதுதான் பாலிடிக்ஸ். மார்க்ஸ் சொன்னது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை எக்கானமி. அதை அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி. நானும் ராஜேஷும் சந்திச்சு 10 ஆண்டுகள் நிறைவடையுது இந்த 25ஓட. 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடல்ல தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதுக்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க நக்கலைட்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும், நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நஞ்சம் உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூர்ல. இரவு பகல் இல்லாம அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதில் கலந்துருக்கு. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனா இருப்பேன். அடுத்ததாக நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் 8 ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. அந்த 250 ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கெட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படிதான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கு. நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் 1 வருட குழந்தை தான். ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இங்கே சில மித்ஸ் இருக்கு. அந்த மித்ஸ் திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும், அதை பற்றி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சினிமா வேற, யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ரெண்டும் வேற வேற. யூடியூப்ல தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம். யூடியூப்ல நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும். சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் 10 நிமிஷமும் நீங்கள் வச்சிருக்கணும். உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும். இல்லைனா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபாய் கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்ல அப்படி கிடையாது. யூடியூப்ல பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்ங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்லை. யூடியூப்ங்கிறதுக்குள்ள எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ள அவ்வளோ உயிர் இருக்கு, அவ்வளோ உழைப்பு இருக்கு, அவ்வளோ நம்பிக்கை இருக்கு.
அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, பெரிய பண வசதி இருந்தாதான் இந்த ஊடகத்துக்குள்ள வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துக்கு பேர், நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்வொர்க். அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்வொர்க்னு பேர் வச்சோன்னா, அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. எறும்போட புத்தை நீங்கள் எத்தனை முறை கழிச்சு போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும். அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் உடைச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம். இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சாதாரணம் தான், எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான். ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை. எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலை தத்தளிக்கிறவனுக்கு ஒரு 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 மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்னைக்கு வந்து கரையேற்றி இருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா, அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம். ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்ல இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பத்திரிகைகளிலும் எங்களுடைய நேர்காணல் இருக்கு. அப்போ அப்படி ஒரு வரவேற்பு, அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா? அதை ஒரு பெரிய பேரன்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இருந்துச்சு. வேற எதுவும் இல்லை. அதான் நம்மளை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து 8 வருடம் கழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது. ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்படி எண்ணற்ற ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க. எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். அது எல்லாத்தையும் கலந்து இந்த திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் போராடி தோத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அம்முச்சிங்கிற ஒரு வெப்சீரிஸை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது ஆஹா ஓடிடியில் இருக்குது. அதனுடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்குது. சீசன் 2 ஆஹாக்காக நாங்கள் பண்ணோம். ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப்சீரிஸ். அது இங்கே தான் ஸ்க்ரீனிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு. இன்டர்வலே கிடையாது. அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காமல் அதை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு அதை சினிமா போலவே நினச்சி கருதி அதை பாராட்டி, அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது. அதை அவ்வளோ பாராட்டி எழுதினாங்க. அது வெளிவந்த காலத்தில் ஆஹா ஓடிடியில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப்சீரிஸ் அதுதான், அம்முச்சி தான். அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். அன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். எங்களை இங்கே இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில் பார்த்தாங்கன்னா மதியானத்திலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் நடந்தது
ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யல, ஒரு எங்க வேலையை செஞ்சோம் அவ்வளவுதான். ஆனா அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதிச்சு நீங்க உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பமா இதை போய் சிரிச்சு கொண்டாடி இந்த படத்தை எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா திசைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பை கொடுத்தோமோ அதுக்கு குறையாம கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.